மிதுனம் லக்னத்தினர் பணவசியம் உண்டாக என்ன செய்ய வேண்டும்? மிதுனம் லக்னத்துக்கு 2ஆம் பாவம் கடகராசி, 5ஆம் பாவம் துலாம் ராசி, 8ஆம் பாவம் மகர ராசி, 11ஆம் பாவம் மேச ராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனின் அதிதேவதை அம்பாள். அம்பாளை வழிபட வேண்டும். 5ஆம் பாவம் துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிதேவதை சுக்கிர பகவான். ஸ்ரீரங்கம் பெருமாள், கஞ்சனூர் சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார் இவர்களை வழிபடலாம். 8ஆம் இடம் மகர ராசி. மகர ராசியின் அதிதேவதை சனி பகவான். சனி பகவானின் அதிதேவதை சனி பகவானின் குரு பைரவர். பைரவரை வழிபடலாம். தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு செய்யலாம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யலாம். மிகுந்த யோகம் தரும். 11ஆம் இடம் மேசராசி. மேசராசிநாதன் செவ்வாய். வைத்தீஸ்வரன் கோவில் முருகன். பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமிகள். முருகன் கோவில் எங்கிருந்தாலும் வழிபடலாம். அறுபடை முருகன் கோவிலிலும் வழிபடலாம். வள்ளிமலை முருகன், வெள்ளிமலை முருகன், இந்த 4 தெய்வங்கள் அம்பாள், பெருமாள், பைரவர், முருகப்பெருமான், இந்த 4 தெய்வங்களும் மிதுன லக்னத்திற்கு பொதுவாக பணவசியம் தரக்கூடியவர்கள். இவர்களை நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், நீங்கள் விரும்பியவற்றை அடையலாம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். பண்டிட் எம்ஜிபி. உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூட்சுமங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் அல்ல இறை சக்தியின் அருளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த 42 வருட ஜோதிட அனுபவ சாஸ்திரத்தினாலும் என்னால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் இறை அனுமதியுடன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எல்லாம் அல்ல இறையருளால் வெற்றி நிச்சயம்.